இன்னியோட எஃபெக்ட்க்கு ஓரளவுக்கு பேட்டர்ன் மேட்ச் பண்ணி வச்சுக்கேன். எஸ்எல் பர்ஸ்ல வந்து நல்லா இருக்கும். வெயிட் பண்ணி பார்ப்போம். ஸோ 27 நேற்று பார்த்தீங்க அப்படின்னா எஸ்எஸ்ட்ராக்கு நம்ம பேட்டர்ன் போட்டிருந்தோம். அதில் கால்குலேஷனில் செகண்ட் கால்குலேஷன் சூப்பராக ஒர்க் அவுட் ஆயிருக்கு. ஆல் போல் 6 பாஸ் இருக்கு. இது மட்டும் இல்லாமல் ரேண்டமாக உங்களுக்கு ஒரு 3 to 4 இல்லைன்னா 5 நம்பர் இந்த மாதிரி தான் கொடுத்துருக்கேன். 1 2 3 4 5. ஸோ இந்த 5 நம்பருக்குமே நம்ம பாக்ஸ் வச்சிருந்தோம் அப்படின்னா நல்லா இருந்திருக்கும். இல்லைன்னா நம்ம கரெக்டாக ஸ்டார் பண்ணி இம்பார்ட்டன்ஸ் சொல்லியிருந்த இந்த இடத்துக்கு நம்ம பாக்ஸ் 3 பாக்ஸ் கொடுத்துருந்தா கூட 18 நம்பருக்குள்ள ஒரு ஃபுல் வினிங் ஈஸியாக வாங்கிருக்கலாம். பிகாஸ் நம்ம வந்து 256 ரிசல்ட் எடுத்தோம். அது எப்படி எடுத்தோம் அப்படின்னா இந்த 959 ஆல்ரெடி அடிச்சிருக்காங்க. இந்த டைமும் நமக்கு 959 தான் ப்ரீவியஸ் வந்துருந்துச்சு. ஸோ ஆல்ரெடி அடிச்சுட்டாங்க. 2 4 வச்சிருக்காங்க. எனக்கு என்ன ஒரு விஷயம் தோணுச்சு அப்படின்னா ஏதாவது ஒரு நம்பரோட ஒன்று ஆட் பண்ணி அடிப்பாங்க அப்படிங்கிற மாதிரி தோணுச்சு. அதாவது 346 அப்புறம் 246 256 அப்புறம் 247 இந்த மாதிரி ஏ போல ஒரு நம்பர், பி போல ஒரு நம்பர், சி போல ஒரு நம்பர் சொல்லிட்டு ஆட் பண்ணி எழுதி தான் கொடுத்துருந்தேன். நான் பாக்ஸ் மட்டும் கொடுத்துருந்தா ஃபுல் வினிங் ஈஸியாக இருந்திருக்கும். சரி ஓகே, ஆக்சுவலி பாக்ஸும் அப்படின்னு சொல்லிட்டு நான் கொடுக்குறதையே வந்து மறந்துடுறேன். ஒருவேளை நான் பாக்ஸ் கொடுக்கலன்னா கூட உங்கள் கேமில் மேட்ச் ஆச்சுன்னா நீங்கள் பாக்ஸ் தாராளமாக எடுத்து யூஸ் பண்ணுங்கள். பிகாஸ் நீங்கள் பாக்ஸ் யூஸ் பண்ணுற டைமில் கண்டிப்பாக நல்ல ஒரு வின்னிங், ஃபுல் வின்னிங் கிடைக்கிறதுக்கு நிறைய பாசிட்டிவ்ஸ் இருக்குது. அதுக்கு முந்தின நாளுமே பாக்ஸில் தான் மிஸ் பண்ணோம். அதுக்கு முந்தின நாள் பார்த்தீங்கன்னா ஆக்சுவலி 27க்கு முன்னாடி ஒரு 3 நாள் நம்ம வீடியோ போடலை. கடைசியாக 23ஆம் தேதி நம்ம வீடியோ போட்டிருக்கோம். நிர்மல் வெள்ளிக்கிழமைக்கு போட்டதுக்கு 489 நான் ரேண்டமாக தான் சூஸ் பண்ணி கொடுத்துருந்தேன் ஸ்டோர் பண்ணி. அதுக்கு பாக்ஸ் கொடுத்துருந்தா இன்னும் சூப்பராக இருந்திருக்கும். ஸோ அதையும் நான் மிஸ் பண்ணிட்டேன். பாருங்கள், நான் ஸ்டோர் பண்ணி எங்கே கொடுத்துருக்கேனோ அதுக்கு நீங்கள் பாக்ஸும் சேர்த்து யூஸ் பண்ணிக்கோங்க. அப்படி பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஃபுல் வின்னிங் கிடைக்கும். அதனால சொல்கிறேன், டெய்லி வின்னிங் தான் மேக்ஸிமமாக. நம்ம ஏதாவது ஒரு இடத்துல வந்து ரெகுலரான வின்னிங்ஸ் வந்து கொடுத்துட்டே தான் இருக்கிறோம். அதை வந்து நம்ம பேஜை ஃபாலோ பண்ணவங்க கண்டிப்பாக தெரிஞ்சிருக்கும். அப்புறம் வந்து ஒரு விஷயம் நான் சொல்லணும்னு நினச்சேன். கமெண்ட் செக்ஷனில் பார்த்தீங்கன்னா இவங்க வந்து வீடியோ போட மாட்டாங்க, கேப் விட்டு போடுறாங்க, ரெகுலரா போட மாட்டேங்கிறாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தாங்க. ஒரே ஒரு நண்பர்னு நினைக்கிறேன். அது மட்டும் இல்லாம யூடியூப் சேனல்ல ரெகுலரா இந்த அம்மா வந்து வீடியோ கொடுத்துட்டு இருக்கு. பட் ஃபேஸ்புக்ல தான் வந்து ரெகுலர் வீடியோஸ் கொடுக்கல. ஏன்னா இதோட டார்கெட் என்னன்னா மணி மட்டும் தான் அப்படிங்கிற மாதிரி ஒரு கமெண்ட் பார்த்துருந்தேன். ஒரு விஷயம் நீங்க நல்லா புரிஞ்சுக்கணும், வித்தவுட் ப்ராஃபிட்ல நான் உங்களுக்கு ஃபேஸ்புக்ல வீடியோ கொடுத்துட்டு இருக்கேன். யூடியூப் சேனல்லையுமே சேம் இதே பேட்டர்ன் வீடியோ நான் MTK 2.0 அப்படிங்கிற சேனல்ல அப்லோட் போட்டுட்டு தான் இருக்கிறேன். அதாவது நம்மள நீங்க ஆகா ஓஹோன்னு புகழலைன்னா கூட பரவாயில்ல, இந்த மாதிரி கஷ்டமான வார்த்தைகளால பேசாதீங்க. மணி மட்டும் தான் இவங்களோட டார்கெட். அதனால 3 நாள் 4 நாள் கேப் விட்டு ஏதாவது அமௌண்ட் வாங்க முடியுதான்னு பாக்குறாங்க, அந்த மாதிரிலாம் பேசுறாங்க. ஆக்சுவலி ஃபேஸ்புக்ல எனக்கு அப்ரூவ் கொடுக்கல, மானிட்டைஸ் ஆகல, எந்த அமௌண்ட்டும் எனக்கு வரல. ஸோ அப்படி இருக்கிற பட்சத்துலையும் நான் உங்களுக்காக வீடியோ எடுத்து கொடுக்குறேன் அப்படின்னா அதை இந்த மாதிரிலாம் பேசி கஷ்டப்படுத்தி திரும்ப நான் வீடியோ போட விடாம ஆக்கிடுறாங்க. ஒரே ஒரு விஷயம் பண்ணுங்க, உங்களுக்கு நம்ம சேனல் பிடிக்கல, நம்ம பேஜ் பிடிக்கல அப்படின்னா ஒமிட் பண்ணிட்டு எவ்வளவோ சேனல்ஸ் இருக்குது, எவ்வளவோ பேஜ் இருக்கு, அதை போய் பாருங்க. அவ்வளோதான், சிம்பிளான விஷயம். அதுக்காக வார்த்தைகள் பேசி கஷ்டப்படுத்தாதீங்க. நான் நைட்டெல்லாம் ஃபுல்லாக உட்காந்து சார்ட் ஒர்க் அவுட் பண்ணி உங்களுக்காக பேட்டர்ன் எடுத்து போட்டுட்ருக்கேன். ஃபேஸ்புக்கில் யூடியூப்ல நான் வந்து ரெகுலர் வீடியோ கொடுத்துட்டு தான் இருக்கேன், ப்ளஸ் பேட்டர்ன் வீடியோவும் கொடுத்துட்டு தான் இருக்கிறேன். மை தமிழ் கிங் வந்து என்னோட ரெகுலர் வீடியோ. நான் ஃப்ராங்காகவே சொல்லுவேன், மை தமிழ் கிங் நான் 6 வருஷமா வீடியோ போட்டுட்ருக்கேன். பட் பேட்டர்ன் வைஸ் நான் 6 மாசமா தான் போட்டுட்ருக்கேன். பேட்டர்ன் சூப்பராக ஒர்க் அவுட் ஆகிட்டு இருக்கு. பட் நான் ரெகுலர் வீடியோவை ஸ்டாப் பண்ண முடியாது. அதனால மை தமிழ் கிங்ல ரெகுலர் வீடியோவும் MTK 2.0 பேட்டர்ன் வீடியோவும் கொடுத்துட்ருக்கேன். சேம் அதே பேட்டர்ன் வீடியோவை ஃபேஸ்புக்லையும் கொடுத்துட்ருக்கேன். அதாவது கெஸிங் வீடியோவே வேண்டாம் அப்படிங்கிறவங்களுக்கு பேட்டர்ன் வீடியோ வந்து ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். அதனால ஜஸ்ட் ஃபேஸ்புக்கில் பேட்டர்ன் வீடியோ மட்டும் கொடுத்துட்ருக்கேன். கெஸிங் வீடியோ நிறைய பேர் பார்க்காம இதை மட்டும் பார்க்குறவங்களுக்கு நிறைய வினிங்ஸ் கிடைக்கும் இல்லையா, டெய்லி ரெகுலராக வினிங்ஸ் கிடைக்கும் இல்லையா. அதனால தான் எஃபோர்ட் போட்டு கொடுக்குறேன். பட் நான் எஃபோர்ட் போடுறதுக்கு நோ யூஸ் அப்படிங்கிற மாதிரி தான் இருக்குது. அந்த அளவுக்கு கஷ்டப்படுத்தி பேசுகிறாங்க. சரி ஓகே, சப்போர்ட்டர்ஸ்க்காக நான் வீடியோ கொடுத்துட்ருக்கேன். தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். இனியோட கால்குலேஷனுக்குள்ளே போயிடலாம். சிம்பிள் கால்குலேஷன், ரொம்ப டஃப்லாம் இல்லை. 265 இருக்கு இல்லையா, 26 இல்லைன்னா 65 இல்லைன்னா 25 இந்த மாதிரி அடிச்சு டைம்ல ஏதோ ஒரு போட்டு எப்படி வச்சிருக்காங்க, இப்போ எப்படி அடிக்க போறாங்க அதை பார்க்க போறோம். 26 வந்திருக்கு, இல்லை 25 வந்திருக்கு, இல்லை 26 வந்திருக்கு, இல்லை 26 வந்திருக்கு இல்லையா. சைடில் ஒரு 3 நம்பர் ஆட் பண்ணிக்கணும். சிங்கிள் நம்பர் வர வரைக்கும் ஆட் பண்ணி அதோட பவர் எடுத்துக்க போகிறோம், அவ்வளோதான். ஆடிங்லேயும் உங்களுக்கு சிங்கிள் நம்பர் கிடைச்சிச்சுன்னா அதோட பவர் எடுத்துக்கலாம், பிரச்சனை இல்லை. ஸோ 3 5 5 9 14 இல்லையா. சிங்கிள் நம்பர் வர வரைக்கும் ஆட் பண்ண சொல்லிங்கன்னா, ஸோ 4 5 அதோட பவர் 0. ஸோ இதில் பாருங்க 0 2 பாஸ் இருக்கு ஏன் செய்யலாம். சேம் அதே கான்செப்ட் தான்.
9 6 15 15 7 22. ஸோ சிங்கிள் நம்பர் ஒரு வரைக்கும் ஆட் பண்ண சொல்லியிருந்தேன். ஸோ 2 2 4 அது இருக்க ஒரு 9. இதில் பாருங்கள் பி போர்ட் சூப்பராக 9 ஒர்க் அவுட் ஆயிருக்கு. சேம் அதே கான்செப்ட் 4 2 6 டேரக்டாக நமக்கு சிங்கிள் நம்பரே கிடச்சிச்சு. அது பவர் மட்டும் எடுத்துக்கிட்ட போதும். ஸோ பி போர்ட் பாஸ் ஆயிருக்கு. சேம் அதே கான்செப்ட் தான். 4 5 9 9 10 சிங்கிள் நம்பர் ஒரு வரைக்கும் ஆட் பண்ண சொல்லியிருந்தேன். 1 + 0 1 அது இருக்க ஒரு 6. இதில் பாருங்கள் 6 நமக்கு பி போர்டில் ஒர்க் அவுட் ஆயிருக்கு. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா அதே தான் 6 நாள் 10 10 + 0 10 தான். ஸோ சிங்கிள் நம்பர் வரைக்கும் ஆட் பண்ணணும் அப்படின்னா 1 + 0 1 அது இருக்க ஒரு 6. 1 இல்லைன்னா 6 நமக்கு பார்த்தீங்கன்னா ஆல் போர்டுக்கு இருக்குது. நான் வந்து இந்த 1 இல்லைன்னா 6 இந்த போர்டு தான் அப்படின்னு சொல்லிட்டு ஃபிக்ஸ் பண்ணி கொடுக்கணுன்னுட்டு இல்லைன்னா மோரோவர் கண்டினியூவாக நமக்கு ஃபஸ்ட்டு ஏசி அப்புறம் பி அப்புறம் பி அப்புறம் பி கண்டினியூவாக பிஏ வந்துட்டு இருக்கனால 1 இல்லைன்னா 6 பியில் வரலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் கொடுக்கலாம் தான். பட் போர்ட் சேஞ்ச் ஆச்சுன்னா கஷ்டமாயிடும் இல்லையா? அதனால ஓவரால் காமனாக நான் 1 இல்லைனா 6 கேமில் இருக்குது. எந்த போர்டுன்னு சொல்லிட்டு என்னால் ரொம்ப கரெக்டாக ஃபிக்ஸ் பண்ண முடியல. அதனால ஆல் போர்ட் கொடுக்குறேன். கால்குலேஷன் வைஸ் என்ன கிடைச்சது அப்படியே கொடுத்துறேன். நீங்கள் பார்த்து உங்களுடைய மேட்ச் படி யூஸ் பண்ணிக்கோங்க. ஓகேவா? அடுத்து செகண்ட் கால்குலேஷனுக்குள்ளே போயிடலாம். ஏதாவது ஒரு கால்குலேஷன் வந்து பாஸ் ஆகுது அப்படின்னு வெயிட் பண்ணி செக் பண்ணிப்போம். அதே மாதிரி 26 25 65 இந்த மாதிரி அடிச்ச டைம்ல ஏதோ ஒரு போர்டு எப்படி வச்சுக்காங்க இப்படி எடுக்க போகிறாங்க. அதை பார்க்க போகிறோம். சிம்பிள் கான்செப்ட், ரொம்ப டபுளாக இல்லை. இதில் வந்து ஜஸ்ட் ஒன்றும் இல்லை. செகண்ட் நம்பர் சைடில் உள்ள நம்பரில் நடுவில் உள்ள நம்பர், மேலே உள்ள நம்பரில் நடுவில் உள்ள நம்பர், இது ரெண்டையும் ஆட் பண்ணிக்கணும். அவ்வளோதான். சரி, சைடில் உள்ள நம்பரில் இந்த நம்பர் அண்ட் இந்த நம்பர், மேலே உள்ள நம்பரில் சென்டர் நம்பர், இதில் சி அதில் பி, அவ்வளோதான் ஆட் பண்ணிக்க போகிறோம். ஸோ ஆட் பண்ணிவிட்டு நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா 2 நம்பர் கிடச்சிச்சுன்னா செகண்ட் நம்பர் ரெண்டாவது இருப்பவர், ஒரு நம்பர் கிடச்சிச்சுன்னா அந்த நம்பர் ரெண்டாவது இருப்பவர், அவ்வளோதான். 9 6 15. செகண்ட் நம்பர் ரெண்டாவது பவர் அப்படின்னா 5 பவர் 0 அந்த நம்பர் ரெண்டாவது பவர் தானே. ஸோ 5 இல்லைனா 0 பாருங்க ஏன் சி பாஸ் இருக்குது. சேம் அதே கான்செப்ட் தான். இதையும் ஆட் பண்ணிக்க சொல்லியிருந்தேன் இல்லையா? 9 4 13. செகண்ட் நம்பர் ரெண்டாவது பவர் 3 இல்லைனா 5 பவர் 8. சரி 8 பாருங்க சி பாஸ் இருக்குது. சேம் அதே கான்செப்ட் தான். இது ரெண்டையும் ஆட் பண்ண சொல்லியிருந்தேன் இல்லையா? ஸோ 9 2 11. செகண்ட் நம்பர் ரெண்டாவது பவர் 1 இல்லைனா 6 பி போர்ட் பாஸ் இருக்குது 6. சேம் அதே கான்செப்ட் 5 1 6 அதோட பவர். சிங்கிள் நம்பரே கிடச்சிச்சுன்னா பிரச்சனை இல்லை, அதோட பவர் மட்டும் சேர்த்து எடுத்துக்கலாம். ஸோ இல்லை பி சேம் அதே கான்செப்ட் சிங்கிள் நம்பர் தான் கிடைக்குது. 5 0 5 தான் அந்த நம்பர் என்னதோட பவர். ஸோ என்ன ஒரு விஷயம் அப்படின்னா இதை எந்த போர்டுக்கு ஃபிக்ஸ் பண்ண முடியுமா அவங்க கேட்டால் ஃபர்ஸ்ட் ஏசி அப்புறம் சி அப்புறம் பி அப்புறம் பி, இதையுமே நம்மளால இந்த போர்டு தான் அப்படி சொல்லி கரெக்டாக ஃபிக்ஸ் பண்ண முடியாது. கால்குலேஷன் வைஸ் என்ன கிடைச்சது அப்படியே கொடுத்துட்டேன். நீங்கள் பாருங்கள் உங்கள் கேமில் எந்த நம்பர் மேட்ச் அப்படி யூஸ் பண்ணிக்கோங்க. ஆல் போர்ட் 5 0 அப்படிங்கிற மாதிரி கொடுத்துட்டேன். டபுள்ஸ் கான்செப்ட் எப்பவுமே கேமில் அடிச்சிட்டு இருக்காங்க அப்படிங்கிற பட்சத்தில் 1 1 6 6 5 5 0 எடுத்துக்கலாம். அது தவிர காம்பினேஷன் எடுத்துக்கோங்க 1 6 6 1 5 0 0 5 1 5 1 0 6 5 6 0 இந்த காம்பினேஷன் கூட டபுள் மேட்சிங்க்கு நீங்கள் தாராளமாக யூஸ் பண்ணிக்கலாம். சரி ஓகே, இப்போ நம்ம டைப் 2க்குள்ளே போயிடலாம். ஸோ டைப் 2 பொறுத்தவரை அது ரொம்ப சிம்பிள் கான்செப்ட், டஃபே இல்லை, ரொம்ப ஈஸியாக கம்மியான நம்பர்ஸில் கம்ப்ளீட் ஆகிடும். அதுவும் அதே தான் டபுள் 26 சரி 25 சரி அடிச்ச டைமில் சம் டபுள் 0 30 எப்படி அடிச்சிருக்காங்க இப்படி அடிக்க போகிறாங்க. அதை பார்க்கணும். அதுக்கு 0 8 0 இருக்கு இல்லையா? ஒரே ஒரு 0 8 மட்டும் தான் மேட்ச் ஆகுது. அது எப்படின்னா சைட்லேருந்து பாருங்கள் 1 2 3 4 5 4 நாளைக்கு மேலே இந்த ஒரு ஸ்லாண்டிங் போட்டு 0 8 8 0 எடுத்துக்கலாம். அவ்வளோதான். அதே மாதிரி எடுத்துக்கலாம். 4 நாளைக்கு மேலே 6 9 9 6ன்னு சொல்லிட்டு வருது. ஸோ 96 எடுத்துக்கிறோம், 69 எடுத்துக்கலாம். அவ்வளோதான். ஃபர்ஸ்ட் செட் காம்பினேஷன் கம்ப்ளீட் ஆச்சு. செகண்ட் செட் காம்பினேஷனுக்குள்ள போயிடலாம். அதுவுமே ரொம்ப ரொம்ப சிம்பிள். 0 8 மட்டும் இந்த க்ரௌஸில் மேட்ச் ஆகுது, அவ்வளோதான். சைட்லேருந்து ஒரு 3 நாளைக்கு பிஃபோர் போகணும், அவ்வளோதான். 0 8 மேலேருந்து வச்சுருக்காங்க. சைட்லேருந்து 3 நாள் பிஃபோர் போனோம்னா இது வரும் இல்லையா? ஸோ அங்கே வந்து மேலேருந்து அடிச்சாங்க இல்லையா 0 8, அதே மாதிரி மேலேருந்து எடுக்கிறதா இருந்தால் இங்கே 86 சொல்லிட்டு அடிக்கிறதுக்கு பாசிபிலிட்டிஸ் இருக்குது. அவ்வளோதான். செகண்ட் செட் ஆஃப் காம்பினேஷன் கம்ப்ளீட் ஆச்சு. இப்போ தேர்ட் செட் ஆஃப் காம்பினேஷனில் போயிடலாம். இந்த 363 ஒன்றும் இல்லை, இங்கே ஒரு ஸ்டாண்டிங் லைனில் 363 எடுத்துக்கலாம், அவ்வளோதான். 1 2 3 4 நாள் பிஃபோர் போகணும். 4 நாளைக்கு பிஃபோரில் ஒரு ஸ்டாண்டிங் எடுத்துட்டோம் அப்படின்னா 233 360 கீழேருந்து எடுக்கலாம், மேலேருந்து எடுக்கலாம் இல்லையா? 233 எடுத்துக்கலாம், 33 2வும் எடுத்துக்கலாம், கீழேருந்து எடுக்கலாம், மேலேருந்து எடுத்துக்கலாம். அவ்வளோதான். தேர்ட் செட் ஆஃப் காம்பினேஷன் கம்ப்ளீட் ஆச்சு. இப்போ ஃபோர்த் செட் ஆஃப் காம்பினேஷனுக்குள்ள போயிடலாம். அதுவுமே ரொம்ப சிம்பிள் தான். 364 எப்படி வச்சுருக்காங்கன்னா ஜஸ்ட் இதுலேருந்து ஒரு ஸ்டாண்டிங் லைன் மட்டும் போட்டுக்குவோம். 364 அப்படி தானே? ஸோ 3 அப்படியே வச்சுட்டு 64 எடுத்து பீஸில் வச்சுருக்காங்க. ஸோ ஜஸ்ட்டு இங்கேருந்து நமக்கு ஒரு ஸ்டாண்டிங் லைன் போட்டிருக்காங்க இல்லையா? ஸோ 4 அப்படியே வச்சுட்டு 64 எடுத்து பீஸில் வச்ச மாதிரி 65 அப்படி எடுத்து பீஸில் வைக்கலாம். ஸோ 465 ஒரு 3 டிஜிட் கன்வெர்ட் ஆகிறதுக்கு பாசிபிலிட்டிஸ் இருக்குது. அண்ட் தென் வேறு ஏதாவது கான்செப்டில் எடுக்கலாமான்னு கேட்டிங்கன்னா 64 வந்து இப்படி ஒரு ஸ்லீப்பிங்கில் எடுத்துக்கலாம், இந்த மாதிரி ஒரு ஸ்லாண்டிங்கில் எடுத்துக்கலாம், அவ்வளோதான். ஸோ அதே கான்செப்ட் நானும் இங்கேயும் எடுத்துக்கிறேன். இந்த மாதிரி ஒரு ஸ்லீப்பிங்கில் 33 இருக்கு இல்லையா? அங்கே இருக்கிற மாதிரி 64க்கு இங்கே போட்டோம் அப்படின்னா 64 35 35 1 33 1 அதே மாதிரி இந்த ஸ்டாண்டிங் கூட எடுத்துக்கலாம் இல்லையா? 64 மேலேருந்து
ஸோ இங்கே 65 இருக்குது. ஸோ அதையும் நான் எழுதிக்கிறேன். அவ்வளோதான். மொரவு டைப் டூ கம்ப்ளீட் ஆச்சு. ரொம்பவே கம்மியான நம்பர்ஸில் கம்ப்ளீட் பண்ணியாச்சு. மொரவு இதுக்குள்ளேருந்து ரிசல்ட் நம்ம நல்லா வெயிட் பண்ணி பார்ப்போம். இப்போ அடுத்த ரிசல்ட் கொஞ்சம் மட்டும் நான் பார்த்துறேன். 080 098 363 364. ஸோ இதெல்லாம் பார்க்குற டைமில் நமக்கு என்ன தோணும்? எல்லாத்துக்குமே ஒரு காம்பினேஷன் இருக்குது இல்லையா? ஸோ இது ரொம்ப இம்பார்ட்டன்ட். நீங்கள் ஸ்கிப் பண்ணாமல் நோட் பண்ணிக்கோங்க. 363 364 வச்சுக்கிறாங்க. ஆப்வியஸ்லி 365 ஒன்று பாக்ஸ் வரலாம். பாக்ஸ் நான் கொடுக்குறேன், மென்ஷன் பண்ணுறேன். பிகாஸ் பாக்ஸ் கொடுக்காதனால இது ஃபுல் வினிங் மிஸ் ஆயிடுச்சு இல்லையா? அதனால. அப்புறம் 080 098 வச்சுருக்காங்க. 08 காம்பினேஷன் இஸ் ஆல்சோ வெரி இம்பார்ட்டன்ட். அப்புறம் 09 வச்சுருக்காங்க, 08 வச்சுருக்காங்க. இன்பிட்டு நம்பர் 07 மிஸ்ஸிங். சாரி, நான் நினைக்கிறேன். வேறு ஏதாவது இதில் எடுக்கலாமான்னு கேட்டிங்கன்னா 63 64 ஆப்வியஸ்லி 65 36 கான்செப்ட் போயிட்டு வரலாம். 65 வரலாம். அவ்வளோதான். ஸோ இந்த ஒரு நம்பர் மட்டும் நான் பாக்ஸ் சொல்லிக்கிறேன். இதுலேயுமே நீங்கள் பாக்ஸு யூஸ் பண்ணால் யூஸ் பண்ணிக்கோங்க, பிரச்சனை இல்லை. அண்ட் இதுதான் வந்து நம்ம ஸ்டோர் பண்ணி இம்பார்ட்டன்ஸ் விட்டு ஹைலைட் பண்ணி கொடுக்கக்கூடிய விஷயங்கள். அடுத்த ரிசல்ட் கான்செப்ட் எப்பவுமே நம்ம ஸ்டோர் பண்ணி கொடுப்போம் இல்லையா? இதெல்லாம் தான் அடுத்த ரிசல்ட். 080 098 363 364. இதுலேயே காம்பினேஷன் ஒத்து போகுது இல்லையா? மேபி 36 காம்பினேஷனில் வேறு ஏதாவது நம்பர் கூட வரல. 363 64 தொடர்ந்து 65 தான் வரணும் கிடையாது. 360 69 வரைக்கும் வேறு எதுனாலும் நீங்கள் உங்கள் கேமில் இருக்க பட்சத்தில் மேட்ச் பண்ணி யூஸ் பண்ணிக்கோங்க. ஸோ எஃப்எஃப் ட்ரோ நம்பர் 086 பொறுத்தல calculation is all 16 all 50 வச்சிருக்கு. நீங்கள் காம்பினேஷன் டபுள் டிஜிட் மேட்ச் பண்ணிக்கோங்க. நம்பர்ஸ் அதிகமாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு தோணுச்சு. இதில் 4 நம்பர் ஆல் போர்டு இருக்கே, அது ரொம்ப கஷ்டம் அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சிங்கன்னா ஆல் 0 எனக்கு கொஞ்சம் கான்ஃபிடென்ட்டாக வருது. எனக்கு வருது அப்படிங்கிறனால எடுக்க வேண்டாம். நீங்கள் உங்கள் கேமில் எப்படி மேட்ச் எப்படி யூஸ் பண்ணிக்கோங்க. calculation வைஸ் எப்பவுமே என்ன வருதோ அப்படியே கொடுத்துறேன். நீங்கள் பார்த்து உங்கள் கேம் எப்படி மேட்ச் அதை அப்படி யூஸ் பண்ணிக்கோங்க. அண்ட் தென் இந்த இடத்துல நான் ஸ்டோர் பண்ணி அண்டர்லைன் பண்ணி கொடுத்துருக்கேன். அது கொஞ்சம் அட்வான்ஸ் கொடுத்துருக்கோம். ஓகேவா? அதெல்லாம் ரொம்ப இம்பார்ட்டன்ட். பிகாஸ் 2 இடத்துலையும் 65 மேட்ச் ஆகுது. பார்ப்போம் அது இந்த அளவுக்கு ஃபேவர் ஆகுதுன்னு சொல்லிட்டு. இது எல்லாமே இம்பார்ட்டன்ட். மேக்ஸிமம் இதுக்குள்ளேருந்து கேம் வரும்னு சொல்லிட்டு தான் தோணும். பார்ப்போம். எஃப்எஃப் ட்ரோ நம்பர் 086 சூப்பர் டிஃபரெண்ட் ஃபுல் மீனிங் நெக்ஸ்ட் மீட் பண்ணேன். பாய் ஃப்ரெண்ட்ஸ், பாய்.